கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 95 சங்கீதம் 6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர். அவர் நம்மை சிருஷ்டித்தவர். அவரை ஆராதிக்க நாம் கூடி வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாயிருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக முதலாவதாக நாம் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்ற புரிந்து கொள்ளுதல். உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை. நாம் அவ்வளவாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி தாழ்மையோடு பணிந்து குனிந்து முழங்காற்படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆராதனைகளை தேவன் நம்மிடத்தில் இன்று எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வரும் பொழுது நம்முடைய மனசு எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக மன தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே பரிசோதித்து நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையோடு கர்த்தரை பணிந்து குனிந்து ஆராதிப்போம், முழங்காற்படியிட்டு ஆராதிப்போம். மீகாவின் புஸ்தகம் 6 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நாம் நடக்க வேண்டும் என்பதையே தேவன் நம்மிடத்தில் கேட்கிறார். அப்படி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி தேவனை ஆராதிக்கும்படியான கிருபைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய தேவனை உயர்த்தி ஆராதிக்கும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து எங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மனத்தாழ்மையோடு பணிவோடு குனிந்து ஆராதிக்க, முழங்காற்படியிட்டு ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.